லோக்கி சீசன் 2ஓட எபிசோடு 6 பிரேக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லோக்கி சீசன் 2ஓட ஃபினாலே வேறு மாதிரிங்க, வேறு மாதிரி. உண்மையிலேயே இந்த எபிசோடை பார்த்தவங்களாம் கண்ணில் தண்ணி விட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு எபிசோடுங்க. லோக்கிக்கு பயங்கரமான ஒரு ஆர்க்கு போய் அந்த ஆர்க்கை சூப்பராகவே முடிச்சு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே லோக்கி வந்துட்டு இப்போ காட் ஆஃப் மல்டிவர்ஸ் ஆர் காட் ஆஃப் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த பிரேக்டான வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? இன்ட்ரோலேயே ரெஃபரன்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்வல் லோகோவோட அந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு. லைக் லோக்கி இப்போ டைம் லூப் ஆகி ரிவர்ஸில் போயிட்டு இருக்காருல, மேபி அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி இப்போ இந்த டைமிங் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு. அந்த மார்வல் லோகோவை ரிவர்ஸில் காட்டிட்டு இருக்காங்க. டேரெக்டாக இப்போ லோக்கி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா டைம் லூப் ஆகி டைம் ஸ்லிப் ஆகி அவரோட இந்த ப்ரெசென்ட்டுக்கு, ஐ மீன் விக்டர் டைம்லேயே அந்த டெம்போரல் லூம் இருக்கிற இடத்துக்கு, அந்த இடத்துக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் அனுப்புறாரு, அவர் கீழே கிழிஞ்சிடறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் கிட்ட, சாரி நம்ம ஓரோபோரஸ் கிட்ட கேட்குறாரு, இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும்போது, டெம்போரல் ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம இதை கொஞ்சம் முன்னாடியே சீக்கிரம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரம் தானே இப்போ நான் பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப டைம் லூப் ஆகி வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட்ன்ற மாதிரி மாநாடு பாட எஃபெக்ட்ல டைம் லூப் ஆகிட்டு இருக்காருங்க. எகைன் டம்ளர் மாய் வந்து நீங்க கீழே போறீங்க, சூட்ட மாட்டுறீங்க, மல்டிபிளேயர் தூக்குறீங்க, போய் சொகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி எகைன் பத்தி அனுப்பிச்சு விடுறாங்க. பட் இந்த டைம் போன முறையை விட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்காரு. அப்போ நம்ம இன்னும் சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காருங்க. லைக் 5வது எபிசோட்ல 4வது எபிசோட்ல விக்டர் டைம் ரிலீஸ் ஆகும்போதே கொஞ்சம் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ செத்து அடிக்கிட்டு இருக்காரு. லோக்கி ஒவ்வொரு டைம் சொல்றதுக்கு அவர் செத்துக்கிட்டே இருக்காப்ல. ஸோ செத்து விளையாடுவோன்ற மாதிரி விக்டர் டைம்லயும் எகைன் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம மிஸ் மனிஸ்கிட்டே வந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு மனுஷன் இதில் உள்ளார்ந்து ரொம்ப இறங்கிட்டாப்ல. ஒவ்வொரு டைமும் விக்டர் டைம்லேயே கொண்டு போய் அந்த வேலையெல்லாம் வேணாம் ஒழுங்கா இங்கே வான்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு வேளாங்கிட்டு இருக்காரு. அண்ட் திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்து இங்கே என்னென்னலாம் பிளான் நடக்குது, இதை நீங்கள் இப்படி பண்ணணும், இதை அப்படி பண்ணணும், நீங்கள் போகிறீங்க, அதை எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க, வந்துடுறீங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லாரோட டைலாக்கே அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. டேய் நீ உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி சுற்றிக்கலாம் ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் பாருங்களேன், உள்ளே போகாமல் வெளியவே அவர் கிழிஞ்சிட்றாரு. ஆனால் இதில் வேறு எதுவும் மிஸ்டேக் நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சயின்ஸுக்காக பார்த்தீங்கன்னா லோக்கி அவர்கிட்ட கேட்டிருக்காப்ல, இதை எப்படி கற்றுக்கிறது, எனக்கு இதை கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு கொஞ்ச நாள் ஆகுதா, எப்படி நீ இப்போ இதை கற்றுக்க 10-15 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, 10-15 வருஷம் இல்லைப்பா, சில நியூட்ராண்டுகள் ஆகும், ஐ மீன் செஞ்சுரிஸ் ஆகும் அப்படி மெஷர் பண்ணுறாங்க. வழியே இல்லை, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுரிஸ் லெட்டர் அப்படின்னு காட்டுறாங்க. லிட்டராக பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டாக அவர் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காப்ல. ஸோ பல நாளமாக படித்து அவங்ககிட்ட டியூஷன் போய் வந்து கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்காப்ல. இது கிட்டத்தட்ட நம்ம வாட் இஃப்ல எப்படி டாக்டர் செஞ்சு பல செஞ்சுரிஸாக அந்த மேஜிக் பிஸ்லாம் உறிஞ்சிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் பயங்கர டெஸ்பரேட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டாக்டர் செஞ்சு லோக்கியுமே கூட பாருங்களேன், ரெண்டு பேருமே அண்ட் மேஜிக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா கறந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட லோக்கியுமே இந்த இடத்துல டாக்டர் டூம் மாதிரி தான் மாறிட்டு இருக்காரு. ஏன்னா டாக்டர் டூமுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் மேஜிக் ரெண்டுமே தெரியும், இங்கே லோக்கிக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல அவரோட திடீர் சயின்ஸ் அறிவை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு யார் அவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்படி அவன் புத்திசாலி ஆனான்னு கொஞ்சம் எல்லாருமே ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ விளக்கறதுக்குலாம் நேரம் இல்லை, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எகைன் பார்த்தீங்கன்னா விக்டர் டைம்லேயே நல்லா கிட்டக்கோங்க, ரைட் தம்பு லெஃப்ட் நீயே, ரைட் பக்கம் அந்த ஸ்பேஸ் சூட்டில் ஒரு கண்ணாடியில் அந்த டக் டேப்பை ஓட்டுறீங்க, உள்ளே போகிறீங்க, மல்டிப்ளேயரை வைக்கிறீங்க, வேலையை முடிச்சுட்டு திரும்ப வரீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாரு. அண்ட் முக்கியமாக அந்த த்ரோட் புட் மல்டிப்ளேயரை கீழே மட்டும் வச்சிடாத, ஒழுங்காக கீழே தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாப்புல. அவருமே போகிறாரு. ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த முறை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்து போய் வச்சுட்டு வந்துடுறாரு. க்ரீன் பட்டன் அமுக்குறா, க்ரீன் பட்டன் அப்படின்னு சொல்லி க்ரீன் பட்டனையுமே அமுக்கி விட்டுறாரு. அந்த இடத்துல அவங்க போட்ட பிளான் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் வேலை செய்கிற மாதிரி தெரிஞ்சாலும் போக போக இது சரிப்பட்டு வரல. ஏன்னா டெம்போரல் மோட அந்த ஒரு ரிங்ஸ் ஆக்சுவலி எக்ஸ்பேண்ட் ஆகலையா, எப்படி எங்கே தப்பு நினச்சி அப்படின்னு சொல்லும்போது, மல்டிபிள் பிரான்ச்சஸ் இப்போ அது எக்ஸ்ட்ரா இப்போ டபுள் ட்ரிபிள் ஆகிட்டு இருக்கு, இன்னும் பிரான்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் புரிய வருது, மல்டிவர்ஸ்ன்றது இன்ஃபினிட், மல்டிபிள் பிரான்ச்சஸ் அண்ட் டைம் லைன்ஸ் உருவாகிட்டே தான் இருக்கும், நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அதுதான் இன்ஃபினிட் ஆகுமே தவிர இந்த ரிங்ஸால் இன்ஃபினிட்டாக அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. ஸோ அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லோக்கி கிரியேஸ் ஆகுது, இது மல்டிப்ளை ஆக நம்ம இது இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கணும், எப்போ சீக்ரெட் டைம்லைன் வட்டி வாங்குச்சோ அப்போயே இது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நம்ம அங்கே போய் தடுக்கணுமா முதலேருந்து அப்படின்னு சொல்லி இப்போ தான் நம்ம லோக்கிக்கு ரியலைஸ் ஆகி டேரெக்டாக இப்போ ஈஹூரை மைன்ஸை சில்வி கொள்ள போனாங்களே அந்த சீனுக்கு போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சீசனோட லாஸ்ட் எபிசோடில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்தே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம லோக்கி திரும்ப அங்கேருந்து எப்படியாவது தடுத்தரலாம், வீட்டை பேசி திருத்தலாம். ஆக்சுவலி அப்போ சில்வி பெருசாக மெச்சூர்டா இல்லை, அவளுக்கு தெரியாது, அதனால் கொண்டே ஆகணுன்ற முடிவில் இருக்கா. அவளே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப அவளும் இந்த இடத்துல முடிச்சு வந்துக்கிட்டு இருப்பாங்க. நீ நான் கொண்டாதான் தடுக்க முடியுன்ற மாதிரி அந்த இடத்துல திரும்ப அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லோக்கி வந்துட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, எதனா பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் தன்னோட அந்த டெம்பேட் அந்த பேண்ட் எடுத்து டக்குன்னு நம்ம சில்வியை நிறுத்திடுறாப்ல. உன்னால் இதை பண்ண முடியுமா, அப்புறம் ஏன் நீ முன்னாடியே பண்ணி தொலைல, இதை
அப்படின்னு லோக்கி கேட்கும்போது, இதை பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம் நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இது நடக்கணும், நடந்து தான் ஆகணும். இது நடந்து திரும்ப அது நடக்கணும். இது ஒரு டைம் லூப் மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்கள் அந்த டெம்போரல் லூமை சரி பண்ணணும்னு பார்க்குறீங்க. ஆனால் அந்த டெம்போரல் லூம்ன்றதே ஒரு ஃபெயில் சேஃப் தான். எப்போ மல்டிவர்சஸ் பிரான்ச் ஆகி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஆரம்பிக்குதோ அப்பயே பார்த்தீங்கன்னா அது சீக்ரெட் டைம்லைனை தடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த டெம்போரல் லூம் வெடிச்சு இந்த மொத்த டிவியுமே அழிறதுன்றதே ஒரு ஃபெயில் சேஃப் தான். திரும்ப டிவியவே நான் ஸ்க்ராட்சிலேருந்து புதுசாக ஆரம்பிப்பேன், திரும்ப கொண்டு போவேன். இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் அப்படின்னு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. உனக்கு டைம் கூட அதை ஸ்டாப் பண்ண தெரியாத, முதல்ல போய் பாஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பேசுன்னு சொல்லும் போது டக்குன்னு லோக்கி அந்த இடத்துல டைமை பாஸ் பண்ணியிருப்பாருங்க. என்ன திடீர்னு டாக்டர் செஞ்ச மாதிரி மேஜிக்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காப்புல லோக்கி. எதிர அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம லோக்கியை. இந்த இடத்துல அந்த டெம்போரல் லூமை பற்றி இதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டெம்போரல் லூமை என்னால் மாற்றி அமைக்க முடியாதுன்னு சொல்லும்போது உன்னால் அது பண்ண முடியாது, அந்த இடத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த சைடில் இருக்கிற ஒரு ஈக்குவேஷனுமே வந்துட்டு அப்போ அந்த டெம்போரல் லூம் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி நான் ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம லோக்கிக்கு புரியுற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல லோக்கிக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று சில்வியை கொண்டா ஈஹோ ரிமைன்ஸ் வந்துட்டு பொழைச்சு பாப்பில் டைம்லைன் அப்படியே இருக்கும். இல்லைனா சில்வியை வந்துட்டு ஈஹோ ரிமைன்ஸை கொல்ல விட்டால் இந்த பேட்ச் டைம்லைன் போகும். ஸோ இந்த தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் டைம்லைன் அப்படின்றது பிரான்ச் டைம்லைன் எங்கே போகுது அப்படின்னா இந்த சீக்ரெட் டைம்லைன்ஸ் மூலமாக இங்கே வந்துட்டு எல்லாருமே அந்த முடிவெடுக்கிறது இவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு மேலே இருந்துட்டு ஒருத்த எல்லாத்துக்கும் கீழே ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க யாருக்குமே ஃப்ரீ வில் இருக்காது, தனிச்சையே செயல்பட முடியாது. இவன் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்கிற கேட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போ இவர் அட்வைஸ் கேட்கறதுக்காக டேரெக்டாக அங்கே மோபியஸ் கிட்ட போகிறாருங்க. மோபியஸ் கிட்டையுமே அங்கே டக்குன்னு வந்து நிறுத்து மோபியஸ், நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாகணும். இந்த பிரான்ச் டைம்லைன் நடக்கும்போது எல்லாருமே சாகுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், இது ஏன் சரி அப்படின்னு சொல்லும்போது டைம் கீப்பர் சொல்கிறாங்க நாங்கள் செய்கிறோம், இல்லை நான் அதை கேட்க வரல, ப்ரூனிங்கை பற்றி கேட்க வரல, இதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க, எப்படி அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோபியஸ் ஒரு கதையை சொல்கிறார். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டைம்லைனில் ஒரு 8 வயசு பையனை ப்ரூன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கேருந்து ஒரு ஹண்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அதை பண்ணுறதுக்கு தயங்கிடுறாரு. அதனால் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே செத்துருக்காரதான் மென்ஷன் பண்ணுவாங்க. பிரான்ச் டைம்லைன்லாம் ஆகி வேரியன்ட் உருவாகி 5000 பேர் செத்துட்டாங்க. ஸோ இப்போ வேறு வழியே கிடையாது, அந்த சின்ன பையனை ப்ரூன் பண்ணி தான் ஆகணும். நம்ம மூவிஸ் தயங்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஹண்டர் என் கூட இருந்தவ வந்துட்டு அவள் இதை ப்ரூன் பண்ணி விட்டுட்டா. இப்போ ஒரு பெரிய பொசிஷனில் ஜட்ஜாக இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாப்பில். அப்சல்யூட்லி அவர் சொல்லும் போதே தெரியுது அது ரொவனா ரென்ஸ்லர் தான். அந்த ப்ரூன் பண்ண தயங்கினது பசுமை நம்ம மோபியஸ். ஸோ இந்த மாதிரிலாம் அவருக்கு பண்ணுறது அவருக்கு பிடிக்கல தான் போட்டிருக்கு. அதனால தான் அந்த ஃபீல்டு ஒர்க்கை விட்டுட்டு டேரெக்டாக இப்போ வந்து டெஸ்க் ஜாபில் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல மனுஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிறீங்கன்னு சொல்லும்போது ஸ்காரிஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் அது வந்துட்டு ஒரு 6 தழும்பு மாதிரி அவர் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா பதிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட மனசை கல்லாக்கிட்டு தான் எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு டேரக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சில்வி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துருக்காரு. அங்கேயுமே டைப்பை ஸ்டாப் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டைமோட எண்டில் இருக்கோம், ஸோ இதெல்லாமே அழிய போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இதெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஈஹோ ரிமைன்ஸை அந்த இடத்துல கொல்லாமல் நிறுத்தணும், அந்த இடத்துல தான் இதை தடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்றப்பல லோக்கி. அப்போ இதை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த ஃப்ரீ வில் மக்களுக்கு எதுவுமே இல்லாத தூக்கி நீங்கள் ஈஹோ ரிமைன்ஸ் கொடுக்குறீங்க, இப்போ நீயுமே அதை தான் பண்ணிட்டு இருக்க லோக்கி. ஒரு கெட்ட கனவை இன்னொரு கெட்ட கனவை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட், ஐ மீன் நைட் மேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை கெட்ட விஷயம் வச்சுக்கலாமா, ஒரு கெட்ட விஷயத்தை இன்னொரு கெட்ட விஷயத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறீங்க, கெட்ட விஷயத்தால் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன மாறப்போகுது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாப்பில். அப்போ தான் லோக்கி வந்துட்டு அப்போ ஒரு கெட்ட விஷயத்தை இன்னொரு நல்ல விஷயம், ஐ மீன் ஒரு பெட்டரான விஷயத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ தான் அவருக்கு புரியுது. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த பிரான்ச் டைம்லைன்ஸ் எல்லாமே பிரான்ச் ஆகி அது பெருசாகிறதுனால தான் பிரச்சனையும் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அது செகண்ட் டைம்லைனுக்குள்ளே போனோம். அதுக்கு காரணம் அந்த டெம்போரலும் தான் பிரான்ச் டைம்லைன்ஸ் உருவாக விடாமல் அழிச்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ நம்ம இந்த டெம்போரலுமே எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு நல்ல விஷயத்தை வச்சா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். ஸோ இந்த இடத்துல அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாசிபிளி இந்த இடத்துல லோக்கிக்கு அந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ்ன்ற ஐடியா வந்திருக்கணும். ஸோ இப்போ டேரெக்டாக இவர் இங்கேருந்து அந்த டெம்போரலும் இருக்கிற இடத்துக்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அந்த இடத்த ஓப்பன் பண்ணி டெம்போரல் லூமுக்கு நேராக தைரியமாக நடந்து போயிட்டு இருக்காப்ல. அந்த இடத்துல இந்த டெம்போரல் ரேடியேஷன் அவர் எதுவுமே பண்ணலங்க. மனுஷன் கிட்டத்தட்ட இதாட என் மேலே இதை நான் ஏற்றுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி நேரடியாக நடந்து போயிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட சூட்டுமே மாறுது. இந்த டைம் அந்த சூட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடி இது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல செம்ம லுக்காக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக ஒரு மாதிரி ரொம்ப நார்மல் லுக்காக தான் இருக்குது. அந்த இடத்துல அந்த டெம்போரல் லூமை அவரே உடச்சிடுறாரு. உடச்சி அதுலேருந்து வர அந்த எல்லா பிரான்ச் டைம்லைன்ஸும் எல்லா டைம்லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்று கூட மர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்லைன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மனுஷன் இப்போ ஒவ்வொன்றுக்கு மர்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ எல்லாமே மர்ஜ் ஆகி இப்போ ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்லைன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து டேரெக்டாக இப்போ அந்த ஈஹோ ரிமைன்ஸோட அந்த சிட்டடலுக்கு தான் இவரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ மனுஷன் அந்த மொத்த டைம்லைன்ஸுமே ஒத்த ஆளாக அப்படி இழுத்துக்கிட்டு போய் அவரோட சூட்டோடையுமே அது சேர்ந்துருது. மொத்த டைமுமே இப்போ மனுஷன் அவரோட தோளில் தாங்கிக்கிட்டு இருக்காப்ல. எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் அந்த இடத்துல இருக்கிற த்ரோனு இவருக்காகவே கோல்டன் கலரில் மாறிக்கிட்டு இருக்கு. தோர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, அவர் அந்த த்ரோனில் தான் உட்காந்துருப்பார், கோல்டன் த்ரோனில், ஐ மீன் அந்த அஸ்காரோடது. அதே மாதிரி அவனை
சீனை தான் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ மனுஷன் தன்னோட க்ளோரியஸ் பர்பஸ், அந்த உன்னதமான பொறுப்பு என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ அந்த டைம்லைன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது மூலமாக எல்லாத்தையும் பிணிஞ்சு merge பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ அது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மல்டிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது ஒரு மரமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஐ மீன் அந்த மரம் பார்க்கறதுக்கு எக்ஸாக்ட்லி இக்ட்ராசல் ட்ரீ மாதிரி தாங்க இருக்கும். அவர் அஸ்கார்லேருந்து தானே வந்தார். ஸோ அஸ்காரில் தான் அந்த இக்ட்ராசல் ட்ரீயை பற்றிலாம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ மனுஷன் இப்போ அந்த மொத்த டைம்லைன்ஸையுமே இக்ட்ராசல் ட்ரீ மாதிரி மாற்றிட்டு இருக்காரு. எதுக்குடா அப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரத்தில் பார்த்தீங்கன்னா கிளைகள், நிறைய கிளைகள் இருக்கும். நிறைய கிளைகள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரான்ச்சஸை நம்மளால் வளர்றதெல்லாம் தடுக்க வர முடியாது. அது கட் பண்ணவும் வேணாம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அது வளரட்டும், ஆனால் அது வளராமல் எதுவும் பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச் டைம்லைன்ஸ், அந்த சேக்கர் டைம்லைனை இவர் ஒரு மரம் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த மொத்த இடத்துக்கும் நடுவில் இப்போ நம்ம லோக்கி உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ லோக்கி நவ் பிகம் காட் ஆஃப் மல்டிவர்ஸ் ஆர் காட் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்னு நம்ம வச்சிடலாம். எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்காக லோக்கி இப்போ தியாகம் பண்ணி, தண்ணியை தியாகம் பண்ணி உள்ளே போய் அந்த மரத்தையை பற்றிலாம் பிடிச்சி தாங்கி உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. இப்போ ஆஃப்டர்னு காட்டுறாங்க. எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில, ஆனால் ஆஃப்டர்னு காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த இப்போ அவங்க இந்த மரத்தை தான் பாதுகாக்கிறாங்க. முன்னாடி நேர்கோடாக இருந்தால் அந்த சீக்ரெட் டைம்லைனை பாதுகாத்தாங்க. இப்போ அந்த டைம்லைன் ட்ரீயை தான் பாதுகாக்கிறாங்க. அங்கே கூட மிஸ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. இப்போ எதுவும் மோசமாக மாற மாட்டாளே அப்படின்னு சொல்லும் போது மாற மாட்டாங்கன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம மோபியஸுமே வந்துட்டு அதோட டிஸ்டர்பில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் ஹண்டர் B-15 கிட்ட போய் 616ல இன்னொரு வேரியன்ட் அந்த ஈஹியூரமேட் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அவங்களே சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்சல்யூட்லி இது வேற யாரும் இல்லைங்க, நம்ம குவாண்டமினியா படத்தில் வந்த அந்த கேங் தான். அதை தான் இங்கேயுமே சொல்கிறாங்க. அது எப்படி இவங்களுக்கு தெரியும் தெரில. அண்ட் நம்ம விக்டர் டைம்லியோட அந்த ஒரு ஜன்னலுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பேனுவல் புக் உழலை. ஸோ அதனால் இப்போ அவனுமே ஈஹியூரமேட்ஸாக மாறி இருக்க மாட்டான். அண்ட் இந்த பக்கம் நம்ம ப்ரூன் பண்ணப்பட்ட நம்ம ரெவனார்ட் ஸ்லேயரை அந்த பக்கம் ஆலயத்து முழுங்க மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. டேரெக்டாக காட்டல, அந்த இது மட்டும் தான் காட்டியிருக்காங்க. எப்படியும் அவர் செத்துருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மோபியஸும் ஹண்டர் B-15 பேசிட்டு இருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இந்த டிவியை விட்டு போய் அவர் தன்னோட வாழ்க்கையை வாழ்றதுக்காக முடிவு பண்ணியிருக்காரு போல் இருக்கு. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஹண்டர் B-15 கிட்ட நம்மளோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சால் தான் ஃபியூச்சர் இன்னும் பெட்டராக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக போச்சுன்னா மனுஷன் இப்போ வந்து அந்த தன்னோட பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அண்ட் பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே தான் நம்ம சில்வியுமே வராங்க. ஸோ சில்வி இதுக்கு முன்னாடி தான் அவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. உன்னோட பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா திட்டிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட்டை அவங்க கூட அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நான் அப்புறமா வரேன் அப்படின்னு அவங்க போயிருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம கேசியில் ஓரோபோரஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஏக்கான புது மேனுவல் எழுதியிருப்பாரு, நியூ மேனுவல் 2.0 அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்து வார் ரூம்குள்ளே எல்லாருமே இந்த டிவியை பற்றி உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம லோக்கி அந்த மல்டிவர்சல் ட்ரீக்குள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. வேற மாதிரி உண்மையிலேயே இதுதான் நம்ம லோக்கியோட க்ளோரியஸ் பர்பஸ், அந்த உன்னதமான பொறுப்பு. அது இங்கே தான் நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோ லோக்கி சீசன் 2 முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி கூட அந்த படத்து கூட தான் கனெக்ட் ஆக வேண்டியது. பட் இப்போ தான் கேங் டைனஸ்டிலேயே அது டூம்ஸ்டேவாக மாறிட்டு இருக்கு. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம் நம்ம லோக்கியை தேடி வரலாம், இந்த மல்டிவர்ஸ் டேக் ஓவர் பண்ண பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்கில் வந்துட்டு நம்ம டாக்டர் டூமே ஒரு மரத்து மாதிரி இருக்கிற த்ரோனில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அண்ட் காமிக்கில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வர வேண்டியவங்க பியாண்டர்ஸ் அண்ட் மாலிக்யூல் மேனு. பாசிபிளி பியாண்டர்ஸ் அண்ட் மாலிக்யூல் மேனாக இல்லாமல் இந்த இடத்துல அதை நம்ம லோக்கியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைக் மாலிக்யூல் மேன் மூலமாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்கிறது பதிலாக லோக்கி மூலமாக மல்டிவர்ஸை கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்ணலாம். வந்தால் ஆக்சுவலி அடுத்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்தால் தாங்க தெரியும் இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு அடுத்தது தெரில. அண்ட் இது சீரீஸும் உண்மையிலேயே தரமான சீரீஸ். ஃபஸ்ட்டு சீசனாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ரெண்டுமே வேற ரகங்க, வேற மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம் ரெண்டு படமுமே. அண்ட் முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அண்ட் தமிழ் டப்பிங்கை பற்றி எடுத்துக்கிட்டா உண்மையிலேயே தமிழ் டப்பிங் ஸோ குறையே இல்லைங்க, எந்த குறையுமே கிடையாது, பக்காவாக இருக்கும். தமிழ் டப்பிங்கை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நான் கூட செகண்ட் சீசன் வரும்போது தமிழ் டப்பிங்கில் வாய்ஸ் ஆக்சுவலி மாற்றிடுவாங்களோ அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலையுமே பார்க்கும்போது தமிழ் ஆக்சுவலி எனக்கு பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு. பெட்டராக இருக்குன்னா ஐ மீன் ஈஸியாக புரிஞ்சுது. இங்கிலீஷில் சொல்லும்போது கூட நிறைய குழப்பம் வந்துச்சு, தமிழில் சொல்லும்போது ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நான் இங்கிலீஷ் பார்த்து தமிழ் பார்த்ததுனால எனக்கு அப்படி இருக்குதோ என்னவோ, பட் தமிழில் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கோட டப்பிங் தாங்க. கேங்குக்கு யார் டப்பிங் ஐ மீன் அந்த விக்டர் டைம்லிக்கு யார் டப்பிங் கொடுத்தாங்கன்னு தெரியல, சூப்பராக கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் விக்டர் டைமில் அடிக்கடி வீரமே ஜெயம் காலமே ஜெயம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஸோ வீரமே ஜெயம் ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தானே இந்த சீரீஸ் வந்த வருஷம் தானே மாவீரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ மாவீரன் படத்தில் அந்த வீரமே ஜெயம்ன்ற டைலாக் வரும், அதை தூக்கி அப்படியே இந்த இடத்துல கொடுத்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ வீரமே ஜெயம்ன்றது நம்ம விக்டர் டைம்லியோட ஒரு ஃபேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் இருக்குதாங்க செய்யுது. லைக் 4வது எபிசோடுன்னு நினைக்கிறேன்.
4வது எபிசோட் லோக்கி பார்த்தீங்கன்னா சில்வி கிட்ட பேசும்போது ஒன்று அழிக்கிறது ஈஸி உருவாக்குறது ஈஸி அப்படின்னு சொல்லும்போது நம்ம தோரை வந்துட்டு அவர் தம்பின்னு மென்ஷன் பண்ணுவார். என் தம்பி இப்படி தான் பூமிக்கு வந்தான், அவன் திரும்ப அஸ்கார்டுக்கு வரும்போது ரொம்ப மாறி இருந்தான்னு சொல்லுவாப்பில். ஸோ தோரை வந்துட்டு ஆக்சுவலி தோரோட தம்பி தான் லோக்கி, ஆனால் இந்த இடத்துல லோக்கி தம்பி தோர் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த இடத்துல மட்டும் நடந்திருக்கு, அந்த ஒரு இடத்துல தாங்க, மற்ற இடத்துல எங்கேயும் பெருசாக மிஸ்டேக் பண்ணல. இந்த சின்ன குறை தானே, எதுக்கு இதெல்லாம் பற்றிலாம் பேசிக்கிட்டு, எப்படி நமக்கு தெரியும் தானே அதுதான் தம்பி அப்படின்னு. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. அந்த விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.